யாரம்மா நீ? என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னை இதற்கு முன் பார்த்தது போல் தெரியவில்லையே. நீங்க என்னை பார்த்திருக்க முடியாது. உங்க பண்ணையில வேலை பார்க்கிற கதிரேசனோட மகன் நான். சரி சரி, அழ வேண்டாம். என்ன நேர்ந்தது என்று சொல். என் தகப்பனார அரண்மனை காவலாளிங்க சிறையில பிடிச்சு வச்சிருக்காங்களா ஐயா? சிறையில் அடைத்திருக்கிறார்களா? ஏன், எதற்கு? கதிரேசன் வம்புதும்புக்கு போகாத சாதுவாயிற்றே. நாணயமானவன், நேர்மையானவன். அவனை எதற்கு சிறையில் அடைக்க வேண்டும்? உங்க மகன் தானமா கொடுத்த நகைய திருடின நகைன்னு சொல்லி அவரை சிறையில அடைச்சிட்டாங்களா ஐயா? அவருக்கு அங்க சாப்பாடும் தண்ணியும் கூட கொடுக்கறது இல்லையா? இது அநியாயம், அக்கிரமம். அது நாங்கள் தானமாக கொடுத்த நகை என்று உன் தந்தை எடுத்து சொல்லவில்லையா? சொல்லிருக்காருங்கம்மா. ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம பேரரசர் கோயில்ல ஒரு நகையை தொலைச்சிட்டாராம். அதுவும் என் தகப்பனார்கிட்ட தான் இருக்கும்னு காவலாளிங்க அவருக்கு உணவும் நீரும் கூட கொடுக்காம பட்டினி போட்டு சித்திரவதை செய்யறாங்களாம். இது என்ன கொடுமை! அது நாம் தானமாக கொடுத்த நகை என்று நிரூபித்து அவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். நீ கவலைப்படாதே அம்மா, நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். உன் தந்தையை சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவது எங்கள் பொறுப்பு. நீ நிம்மதியாக வீட்டுக்கு செல்லம்மா. இல்லை சொர்ணா, அது அத்தனை எளிதான காரியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஐயா, நான் உங்களை தான் பெருசா நம்பியிருக்கேன். கருணை காட்டுங்க. இன்னும் 4 நாள்ல நடக்க போற என் கல்யாணத்துக்காக ஓய்வு இல்லாம உழைச்சிருக்காரு. நீங்க கொடுத்த அந்த நகை சரியான நேரத்துக்கு கிடைச்சதுன்னு அவரை சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அதுவே அவர் சிறையில மாட்டிக்க காரணமாயிடுச்சு. பெண்ணே, சற்று அவகாசம் கொடு. என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுக்கலாம். ஐயா, என் தகப்பனார் பசி தாங்க மாட்டார் ஐயா. அங்க அவரை பட்னி போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? தாய் இல்லாத பெண்ணா, தகப்பனார் தான் என் தெய்வம். என் தெய்வத்தை என்னோட சேர்த்து வைக்க உங்களால தான் என் முடியும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சுறேன், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. எழுந்திரம்மா, எழுந்திரு. உன் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அரசாங்கத்தோடு மோத வேண்டும் என்று நினைக்கும் போது சற்று அச்சமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் வேண்டிய ஒரு சிற்றரசர் இருக்கிறார். அவர் வழியே இந்த சிக்கலை சரி செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன். வேண்டாம் தந்தையே. ஸ்ரீவத்சாங்கன், ஏன் வேண்டாம் என்கிறாய்? நான் சென்று அரசரிடம் பேசி கதிரேசரை மீட்டுக் கொண்டு வருகிறேன் தந்தையே. வேண்டாம் ஸ்ரீவத்சாங்கா, நீ 20 வயது நிறைந்த வாலிபன். இன்னும் 120 வருடங்கள் வாழ வேண்டியவன். அரசனோடு வாதம் பிரதிவாதம் புரிவதால் அரசாங்கத்தின் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்வாய். உன் ஆயுள் முழுவதும் அரசாங்கம் கொடுக்கும் பிரச்சனைகளாலும் சச்சரவுகளாலும் நீ அல்லல் பட வேண்டி வரும். ஏன், இப்போதே கூட அவர்கள் நம் சொத்து பத்து பற்றியும் செல்வங்கள் பற்றியும் தோண்டி துருவ ஆரம்பிக்கலாம். தந்தையே, மடியில் கனமிருந்தால் தானே நாம் பயப்பட வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கிறோம் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை. நான் நிச்சயம் சென்று அரசரை சந்திப்பேன். நீ இளம் கன்றப்பா. நாம் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகளை அரசாங்கம் முன் வைக்கும், தொல்லைகள் கொடுக்கும். அரசாங்கத்திற்கு நிறைய நேரம் இருக்கிறது. வீண்வாதம் செய்ய ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். நாம் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஸ்ரீவத்சாங்கன், உன் தந்தை சொல்வது மிகவும் சரியானதே. நாம் வேறு ஏதாவது ஒரு வழியில் இந்த பெண்ணின் தந்தையை மீட்க பார்ப்போம். இல்லை தாயே, நாம் செய்திருக்கும் நற்காரியம் மற்றவருக்கு தீங்கிழைக்குமானால் அதை பார்த்து கொண்டு வாளாய் இருந்துவிட முடியாது. நற்காரியம் செய்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ள முடியாது. இந்த பெண்ணுக்கு நேர்ந்த அவலம் நம்மால் தான் என்பதை மறுக்க முடியாது. நிச்சயம் நான் சென்று அரசரை சந்தித்து அவர் புரிந்து கொள்ளும்படியான விளக்கங்களை கொடுப்பேன். அரசர் நிச்சயம் அறிவு கூர்மையுடன் இருப்பார். அவரால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்குள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் என்னை விட வேறொருவருக்கு அக்கறை இருந்துவிட முடியுமா? அந்த அக்கறையின் பேரில் சொல்கிறேன். நான் இதற்கு வேறொரு ஏற்பாடு செய்கிறேன்.
தயவு செய்து நீ இதில் தலையிட வேண்டாம். இல்லை அப்பா, கதிரேசனுக்கு நகையை கொடுத்தது நான். அவரை நான் காப்பாற்றாமல் போனால் ஆயுள் முழுவதும் என் நெஞ்சில் அது நெருடிக்கொண்டே இருக்கும். நான் இப்போதே புறப்பட்டு அரண்மனைக்கு செல்கிறேன். இருவரும் என்னை ஆசிர்வதியுங்கள். உன் விருப்பப்படியே செய். சென்று வா. வா பெண்ணே. என்ன, அவன் பேசினானா? இல்லை மன்னவா, நான் திருடவில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறானே தவிர வேறெதுவும் அவன் வாயிலிருந்து வரவில்லை மன்னவா. திருடன் எவனாவது நான் தான் திருடினேன் என்று அவன் வாயாலேயே ஒப்புக்கொள்வானா? தளபதி, மன்னவா. நீர் சென்று உன் சேவகர்களின் கைவரிசையை காட்டச் சொல்லும். பிறகு பாரும். உத்தரவு. நில்லுங்கள். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் எவ்வளவு கூறியும் கேட்காமல் உள்ளே வந்து விட்டான். யார் நீ? உடன் வந்திருக்கும் இந்த பெண் யார்? காவலை மீறி உள்ளே வருவது குற்றம் என்று உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த பெண்ணின் நிலை என்னை காவலை மீறி உள்ளே வர செய்து விட்டது. அப்படி என்ன இந்த பெண்ணின் நிலை உன்னை மாற்றிவிட்டது? முதலில் நீ யார் என்று சொல். இந்த பெண் உனக்கு என்ன உறவு? ஆபத்திற்கு கை கொடுக்கும் உறவு. முதலில் நீ வெளியே போ. சேவகர்களே, இவனையும் இந்த பெண்ணையும் வெளியேற்றுங்கள். உத்தரவு மன்னா. கிளம்புங்கள், கிளம்புங்கள். நிற்காதீர்கள். கிளம்புங்கள். கிளம்புங்கள். என்னை விடுங்கள். கிளம்புங்கள். கிளம்புங்கள். காவலர்களே, உத்தரவு மன்னா. சொல், என்ன வேண்டும் உனக்கு? மன்னவா, நாம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இவனை பேச அனுமதிப்பது தவறு என்பது என் தாழ்மையான அபிப்பிராயம். மன்னவா, தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் தொடர்பாக தான் நானும் பேச விரும்புகிறேன். தொடர்பா? என்ன அது? நகை திருடி விட்டதாக ஒருவரை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அவருடைய மகள்தான் இவள். ஓ, இவள் தந்தையின் சார்பில் வாதாடத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்களோ? இல்லை மன்னவா, 4 நாட்களில் இவளுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. ஆனால் நீங்களோ திருடன் என்று கூறி இவளின் தந்தையை சிறையில் அடைத்து விட்டீர்கள். கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கும் இவளுக்கு வாதாடக்கூடிய தெம்பும் இல்லை. அதனால் இவளுக்கு பதில் இவள் தந்தை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க நான் வந்திருக்கிறேன். சபாஷ். எப்படி நிரூபிக்கப் போகிறாய்? அந்த நகை தங்கள் அரண்மனையில் தானே இருக்கிறது. அரண்மனை என்ன மன்னரின் அருகிலேயா இருக்கிறது? சரி, அது முத்துக்களால் ஆன மாலை, சரிதானே? இப்படி சொல்லிவிட்டால் நிரூபணமாகிவிட்டதாக அர்த்தமோ? இல்லை, அதில் சரியாக 26 முத்துக்களும் ஒரு விரற்கடை அளவு தங்கப் பதக்கமும் இருக்கின்றன. சிறுவனே, ஒரு நாட்டின் மன்னரை மிக சாதாரணமாக அறிவில் குறைந்தவனாக எண்ணிவிட்டாய். நீ அந்த பெரியவரின் கூட்டாளி.
இப்படி பகட்டாக உடை தரித்திருந்தால் உன்னை நம்பி விடுவேன் என்று நினைத்தாயோ? மன்னா, தங்களை காண கோயில் குருக்கள் ஒருவர் வந்துள்ளார். பார்க்க முடியாதென்று சொல். உத்தரவு மன்னா. காவலனே நில். எந்த கோவில் என்று சொன்னாய்? நமது ஊர் நடராஜர் கோயில் என்று சொன்னார். மன்னவா, தங்களின் நகை காணாமல் போன கோவில் அதுதான். அவரை அனுமதித்தால் தங்கள் நகை பற்றி தகவல் ஏதும் தெரிய வரலாம். சரி, வர சொல். உத்தரவு மன்னா. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். முதற்கண் தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். எதற்கு? தாங்கள் தங்கள் நகையை கோயிலில் தொலைத்து விட்டீர்கள் என்பதால் கோயில் முழுவதும் சல்லடை போட்டு சலித்து விட்டோம் நாங்கள். அப்படியும் கிடைக்கவில்லை என்று சொன்னீர்களே. ஆம் மன்னவா, அதில் என் பெரிய தவறொன்றும் இருக்கிறது. என்ன தவறது? கர்ப்பகிரகத்தில் மாமன்னரின் நகை இருந்திருக்கிறது. அதை கவனிக்காமல் அதன் மீது மூங்கில் தட்டை வைத்து விட்டேன். எதேச்சியாக மூங்கில் தட்டை எடுக்கும்போது அதன் கீழ் தங்கள் நகை இருப்பதைக் கண்டேன். அதை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தேன் மன்னவா. அமைச்சரே, சிற்றரசே, அந்த குருக்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்புங்கள். அப்படியே மன்னா. குருக்களே, தாங்கள் புறப்படலாம். தக்க சன்மானம் உங்களை தேடி வரும். நன்றி மன்னவா, நான் வருகிறேன். அப்படி என்றால் இந்த பெண்ணின் தகப்பனாருக்கு நகையை தானமாகத்தான் கொடுத்திருக்கிறாய். விலை உயர்ந்த நகையை தானமாக கொடுப்பதற்கு என்னை போன்ற மன்னர்கள் கூட சற்று தயங்குவார்கள். அதனால்தான் அவர் திருடியிருப்பாரோ என்று என் உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. இப்படிப்பட்ட விசாலமான மனம் கொண்ட நீ யாரப்பா? நான் சொல்றேன் மன்னவா, இவரு கூரம்ன்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர்ல பாதி இவரோடதுதான். தம் பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கிறவர் இவரு. காவலரே, மன்னா, முதலில் அந்த பெரியவரை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள். இங்கே அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. நன்றி மன்னவா. உனது பெயர் என்ன சொன்ன? ஸ்ரீவேத் சாங்கன். சாதாரணமாக செல்வம் வைத்திருப்பவர்கள் அதை சேர்க்கவே விரும்புவார்கள். இதில் சிற்றரசர்களும் பேரரசர்களும் கூட அடக்கம். அவர்கள் செல்வத்தோடு நாடுகளையும் வசமாக்கிக் கொள்ள விழைவார்கள். செல்வம் செல்வோம் செல்வோம் என்று இடைவிடாது கூறிக்கொண்டிருந்தாலும் அது தன்னை விட்டு போகாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்வதில்தான் மனிதனுக்கு எவ்வளவு நாட்டம். அப்படிப்பட்ட மனிதர்களிடையில் எப்படி உனக்கு இப்படி ஒரு சுபாவம் அமைந்தது? நான் முற்பிறவியில் செய்த புண்ணியம் எனக்கு பெற்றோர் அமைந்தது. அவர்களை நான் முன்னுதாரணமாக கொண்டது இறைவனின் அருள். வணக்கம் அண்ணா. அப்பா, ஐயோ, எவ்வளவு வாடி போயிட்டீங்க அப்பா. என்ன செய்யறதுமா, விதி கொஞ்சம் விளையாடிருச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உயர்ந்த எண்ணம் நம்ம எஜமானருக்கு. தானம் கொடுத்துட்டோம், இனி அவங்க பாடுன்னு நினைக்காம இங்கேயே நம்ம துயரத்தை துடைக்க ஓடி வந்திருக்காரு.
எத்தனை பணக்காரங்களுக்கு இப்படி ஒரு மனசு இருக்கும்? பெரியவரே, தெரியாமல் இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது. எங்களை மன்னித்து விடுங்கள். தளபதியாரே, அந்த நகையை பெரியவரிடம் சேர்ப்பித்துவிட்டு அவருக்கு நம் அரண்மனையிலேயே ஒரு அருமையான விருந்திற்கு ஏற்பாடு செய்யச் சொல்லும். உத்தரவு மன்னா. பிறகு இந்த பெண்ணின் திருமண செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். ஸ்ரீவத்சாங்கன், மன்னா, இவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்ட உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. ஒரு பெண்ணின் துயர் துடைக்க மாமன்னனோடு தைரியமாக வார்த்தையாடினாய். நியாயத்தை துணிந்து சொல்லும் உன் மனோபாவத்தை நான் போற்றுகிறேன். இனி நீ செய்யும் தான தர்மங்களில் நானும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டேன். அது என் பாக்கியம் மன்னா. சிற்றரசே, சொல்லுங்கள் மன்னா. இனி மாதா மாதம் ஒரு பெரும் தொகையை இவருக்கு கொடும். அந்த தான தர்மத்தில் எனக்கும் புண்ணியம் சேரட்டும். நீர் கொடுக்கும் தொகையை எனது கப்பத்தில் குறைத்துக் கொள்ளவும். ஸ்தபதிகளே, நமது புதிய காலட்சேப மண்டபத்தில் கிழக்கு வாசல் படிகளை பற்றி சொன்னேனே, அதை சரி செய்து விட்டீர்களா? சில படிகளில் உயர வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதுதானே? உயர வித்தியாசம் மட்டுமில்லை, கீழிருந்து 3வது படி என நினைக்கிறேன். அது சற்று மூலியாய் உடைந்திருப்பது பற்றி கூட சொன்னேன். அந்த கல்லையே மாற்றிவிட்டு உயர வித்தியாசங்களையும் சரி செய்து விட்டேன். ஸ்தபதிகளே, மழை காலங்களிலும் விசேஷ காலத்திற்கு முன்பும் சுத்தம் செய்ய உபயோகித்த ஜலம் வெளியேற்ற துளைகள் குறைவாக இருந்ததே, அதன் எண்ணிக்கையை கூட்டிவிட்டீரோ? நேற்றே அதற்குண்டான ஏற்பாட்டை செய்துவிட்டேன் சுவாமி. தாங்கள் வேண்டுமானால் உள்ளே சென்று சரிபார்த்து சொல்லுங்கள். உள்ளே நுழைவதா? அந்த பேச்சிற்கே இடமில்லை. ஏதோ உமக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். வணக்கம் சுவாமி. என்ன மாறனேர் நம்பி, ஏன் சில நாட்களாக உன்னை இங்கு காணவில்லை? சுவாமி, அடியேன் என்னுடைய ஊர் வரை சென்றிருந்தேன். இங்கு எத்தனையோ முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்க நீ உன் ஊருக்கு சென்றிருந்தேன் என்று சொல்கிறாய். அது சுவாமி, அன்னைக்கு சற்று உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்தது. முன்பு அனைவரையும் விட்டுவிட்டு உங்களிடம் வந்துவிட்டேன். பிறகு ஊர் பக்கம் போகவே இல்லை. தற்போது அன்னைக்கு உபாதை என்பதால் போய் வந்தேன் சுவாமி. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவசியம் சென்று வர வேண்டியதுதான். ஆனால் இங்கு ஆச்சாரியரின் காலட்சேப மண்டப பணிகள் முடிவதற்குள் ஏகப்பட்ட காரியங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு திரவிய ஒத்தாசை இல்லை என்றாலும் சரீரத்தால் உபகாரம் செய்ய வேண்டாமா? என்ன காலக்ஷேப மண்டபமா? நம்ம ஆச்சாரியருக்கா? மிகவும் சந்தோஷம் சுவாமி. மண்டபம் கட்டும் விவரமே தெரியாத அளவிற்கு ஊரில் போய் தங்கிவிட்டு வந்திருக்கிறாயா? பிரமாதம். இப்படிப்பட்ட பொறுப்பானவருக்கு நான் நம் சம்பிரதாய விஷயங்களை அருள வேண்டுமாம். நன்றாக இருக்கிறது.